அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். நான் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் எக்ஸசைஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஆட்டோகேட் ஐசோமெட்ரிக் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் 20 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 21வது வீடியோ. இந்த ட்ராயிங் தான் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இந்த ட்ராயிங் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ராயிங்கில் நீங்கள் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. அதாவது 2, 1, 0.5 இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா, இது இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் இன்ச். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் இன்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ வாங்க இந்த ட்ராயிங் எப்படி ஆட்டோகேடில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமெண்ட் ப்ராம்ப்டில் UNITS யூனிட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் எனக்கு டிஃபால்ட்டாக மில்லிமீட்டரில் இருக்குது. இதை நான் இன்ச்சுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனே இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இனிமேல் நான் ட்ரா பண்ணக்கூடிய எல்லாமே எனக்கு இன்ச்சஸில் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் க்ரியேட் பண்ண வேண்டிய ட்ராயிங்கை நான் இந்த இடத்துல கொண்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஈஸியாக இங்கே பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதோட சைஸ் நார்மலாக ஆஸ் இட் இஸ் என்ன இருக்குமோ அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோகேடில் காப்பி, நீங்கள் நார்மலாக இருக்கிற அந்த இமேஜ் காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற எதாவது மூவ் பண்ணணும், இல்லை ஸ்கேல் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஆட்டோகேடுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணி இங்கே நம்ம சிறுசு பெருசு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம ஐசோமெட்ரிக் மோடுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் உங்களுக்கு வரும். இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நம்ம ஸ்னாப் அண்ட் கிரிட் அப்படிங்கிறத போயிட்டு இங்கே பாருங்கள், ஐசோ ஸ்னாப் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீனில் கர்சர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் கமெண்ட் போய்க்கிறேன். ஃபஸ்ட் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ F8 ஆன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு லைன் போய்க்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே கீழே கூடிய இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூ 2 இன்ச் கொடுத்துருக்காங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். F8 ஆன் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் 2 இன்ச். அடுத்தது F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட் 1. அதே மாதிரி இந்த சைடு 2, கீழே டவுன் சேம் 1. ஸோ இப்போ நான் இந்த சர்ஃபேஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் 0.5க்கு இதோட திக்னஸ் ஆட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் நம்ம ட்ரா பண்ணலாம். லைன் போயாச்சு. இங்கேருந்து F5 ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கங்க. 0.5. இதோட ஹைட் அகைன் சேம் 1 இன்ச். இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இது முடிஞ்சது. அடுத்தது இது ட்ரா பண்ணலாம். இது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வேல்யூ 1 இன்ச். F5 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த சைடு இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு டாப்பில் கொடுத்துருக்காங்க. இது 1 தான். பிகாஸ் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் லென்த் 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டல் லென்த் 2 இருக்குது. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 1 தான். 1 கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்தது உள்ளே வரணும். உள்ளே எவ்வளோ தூரம் வருது அப்படின்னா 0.5. ஏன்னா இங்கே 0.5 கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0.5 தான் இருக்கும். 0.5 என்டர். கரெக்டாக அதில் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது மட்டும் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இதுவும் கம்ப்ளீட் ஆகிரும். ஐசோ சர்க்கிள் அது நம்ம ட்ரா பண்ணணும். ஐசோ சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எலிப்ஸ்குள்ளே போய்க்குங்க. எலிப்ஸில் போயிட்டு எலிப்ஸில் பாருங்கள் ஐசோ சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் நம்மளுக்கு இங்கே சென்டர் பாயிண்ட் நம்ம இன்னும் மார்க் பண்ணல. ஸோ நான் லைன் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் இங்கிருந்து 5 mm மூவ் ஆகணும். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து 5 mm இல்லை 0.5 இன்ச் ஜஸ்ட் நான் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இதோட மிடில் தான் சர்க்கிள் வரப்போகுது. இப்போ நம்ம எலிப்ஸ் போய்க்கலாம். ELன்னு டைப் பண்ணுங்கள். எலிப்ஸில் போயிட்டு ஐஎஸ்ஓ சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட மிடில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டாப்பு தான் வரப்போகுது. அதில் நான் ஐசோ பிளான் டாப் வச்சுக்கிறேன். டாப் வச்சுட்டு இதோட டயாமீட்டர் 0.5 கொடுத்துருக்காங்க. இங்கே ரேடியஸ் கேட்குது.
ஸோ அப்போ நான் வந்து D அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிடுறேன். இப்போ டயாமீட்டர் சேஞ்ச் ஆயிரும். டயாமீட்டர் வந்து 0.5 இன்ச். இங்கே பாருங்கள், இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த மிடில் லைன் வேண்டாம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிடலாம். இல்லை மிடில் லைன் நீங்கள் சென்டர் லைனுக்காக வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. அடுத்தது இதுக்கும் அடுத்து இங்கே இருக்கிற லைனுக்கு உள்ள கேப் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கும் இங்கே இருக்கிறது கேப் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ஜஸ்ட் நான் 1 ட்ரா பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த கார்னரோட டிஸ்டன்ஸ் நமக்கு பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எட்ஜிலிருந்து இது வரைக்கும் 3 ட்ரா பண்ணி அங்கேருந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் இங்கேருந்து ட்ரா பண்ணி இவ்வளோ தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. அடுத்தது இங்கேருந்து ட்ரா பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நான் லைன் போய்க்கிறேன். லைன் போயிட்டு இங்கேருந்து இந்த சைடில் 3 இன்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது F5 ப்ரெஸ் பண்ணி இதோட ஹைட் வந்து 0.75 இன்ச் கொடுத்துருக்காங்க. ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது மறுபடியும் F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இங்கே உள்ளே வர்றது 1 mm ட்ரா பண்ணியாச்சு. கீழே அதே மாதிரி 0.5 கொடுத்தாலும் ஓகே, நீங்கள் இதோட ஜாயின் பண்ணிட்டாலும் ஓகே. ஸோ நான் வந்து 0.5 கொடுத்து 0.75 கொடுத்து இதோட ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கார்னர்லேருந்து மறுபடியும் உள்ளே மூவ் பண்ணுறோம். F5 ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 0.75. அடுத்தது இதோட ஹைட் வந்து 0.5. எப்படி நான் 0.5 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த திக்னஸ் வந்து 0.75 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து வரைக்கும் வந்து 0.5 தான் இருக்கும். அப்போ இது வந்து 0.5 என்டர். அடுத்தது இந்த சைடு வரணும். F5. இந்த சைடு வந்து நமக்கு டைமென்ஷன் தேவையில்லை, ஜஸ்ட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணால் போதும். ஸோ நான் அது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். அப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். மறுபடியும் லைன் போயிட்டு இந்த எட்ஜிலிருந்தும் இது வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ட்ரிம் போய்க்கலாம். ட்ரிம் எனிட்டிஸ் போயிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டு இந்த தேவையில்லாத லைனை நம்ம வந்து அழகாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டாப் நம்ம ட்ரா பண்ணணும். இந்த டாப் ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 0.5. அப்போ இந்த கார்னர்லேருந்து ரைட் சைடில் 0.5 மூவ் ஆகுது. அடுத்தது இது அப்படியே வந்துட்டு 0.7 1 mm 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 1 இன்ச் இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே வந்து 0.25 நம்மளுக்கு முன்னாடி தெரியும். இந்த இடத்துல 0.25 இருக்குது. அப்போ இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறோம். இங்கே நீங்கள் வந்துட்டு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே 0.25 இன்ச் என்டர். அகைன் வந்துட்டு இதை வந்து நம்ம இந்த எட்ஜோட ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லோயர் ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைன் நமக்கு தேவையில்லை, இதுவும் கூட நம்ம வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறது எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டாப்புக்கு போகலாம். அடுத்தது இந்த 2 லைனுக்கு நடுவில் வந்து கேப் வந்து 0.25 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆப்செட் பண்ணலாம். ஆப்செட்டில் போயிட்டு 0.25 டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனை நான் வந்து இந்த சைடு 0.25க்கு ஆப்செட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது எவ்வளோ லென்த்து போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் தெரியும். இந்த வேல்யூ வந்து 1 mm இருக்குது. அப்போ இங்கிருந்து 1 இன்ச் இருக்குது. இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த லைன் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே டைரெக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைன் டச் பண்ணி இதிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே லைன் போகணும். ஓகேங்களா? இது எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது அப்படின்னா அந்த ஹைட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 1.5 இன்ச். ஓகே, நான் இப்போ எக்ஸ்டெண்ட் போயிட்டு என்டர் கொடுத்துட்டு இந்த லைனை இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது லைன் போயிட்டு இங்கேருந்து கீழே இந்த டாட் லைன் வருது பாருங்கள். இந்த டாட் லைனை ட்ராக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த லைன் வந்து இதோட மெர்ஜ் ஆகும். இந்த பிளேஸில் வந்து கரெக்டாக இந்த ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இது கீழே வந்து இங்கே ஜாயின் ஆகும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். அதிலிருந்து டாப் வந்துட்டு 1.5 இன்ச். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம ட்ரிம் போயிட்டு இதையே ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ரொஃபைல் கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த ப்ரொஃபைலேருந்து இந்த டாப் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலேருந்து F5 ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த சைடு வந்துட்டு 0.5 இன்ச். அகெயின் அப்பர் சைட்லேயும் 0.5.
இந்த சைடு வந்து 1 இன்ச், இந்த சைடு அகைன் 1 இன்ச், இந்த சைடு வந்து டோட்டலாக 1 இன்ச் வருது. 0.5ல க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஒன்று ட்ரா பண்ணலாம். அதர்வைஸ் நான் 1 இன்ச் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது அகைன் லைன் போயிட்டு இங்கிருந்து இந்த மிடில் வரைக்கும் அது 0.5 வரும். அகைன் லைன் போயிட்டு இப்போ நம்ம இந்த டேப்பை லைன் ட்ரா பண்ணலாம். இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டேப்பை லைன் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டேப்பை லைன் கிடச்சிரும். ஸோ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த ஹைட் மட்டும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ ஜஸ்ட்டு இந்த டாப்லேருந்து கீழே F5 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கீழே டவுன், கீழே வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும் 1.5. ஸோ 1.5 இன்ச்சு ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த F5 ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எண்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் லைன் போயிட்டு இது நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க இதோட. இல்லை அதுக்கு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஓகே. இதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ட்ரிம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ட்ரிம், என்டர், இந்த லைனையும் இதையும் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே. அடுத்தது அதே மாதிரி இந்த லைனையும் நீங்கள் மேலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த மிடில் ஜாயின் ஆயிரும். அடுத்தது ட்ரிம், என்டர், இது நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த லைன் இங்கிருந்து உள்ளே வர மாதிரி இதுவும் நீங்கள் F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் என்டிட்டிஸ், என்டர், இதை ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இங்கே ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி மாதிரியே எலிப்ஸ் போயிட்டு ஐசோ சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் பண்ணல அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் F5 கொடுத்துட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு டயாமீட்டர் 0.25. ஸோ டீன் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு 0.25 என்டர். ஸோ இங்கே சர்க்கிள் கிடச்சிருச்சு. நான் இப்போ இந்த சர்க்கிளுக்கு வந்து பாயிண்ட் இல்லாமல் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து இதுக்கு பாயிண்ட்டு ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இதை F5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணிங்கன்னா இதோட ஜாயின் பண்ணிடலாம். என்டர், டெலிட். ஓகே. ஸோ நம்ம இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ட்ராயிங்க்கான டைமென்ஷன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டைமென்ஷன் மார்க் பண்ணிக்கங்க. இந்த ட்ராயிங்கை, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம CAD/CAM தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். CAD/CAMல நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.